ஏட்டி அண்ணா, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு பார்த்துக்கோ. அங்கே பொங்கல் வைக்கும்போது கிட்ட போய் நிற்காத, அதில் உள்ள கங்கெல்லாம் மேலே தெரிச்சிடும், பட்டு பாடையில் பட்டு வம்பா போகும். ஒதுங்கி இருக்கணும்னா டீச்சர் பொங்கல் வைப்பா மக்களே, நீ ஒதுங்கின்னு பார்த்துக்கோண்ணா. சரிம்மா, நீ அந்த பொங்கல் இது அந்த பானை எல்லாம் எடுத்து பேக்ல வச்சிட்டீல? ஆமாட்டி, எல்லாம் அந்த பையில தான் இருக்கு. சரி பார்த்து போயிட்டு வா. சரி, ஹாப்பி பொங்கல். ஏட்டி அண்ணா, பொங்கல் விடணும்னு சொன்னாங்க, கிளாஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க, சிறையா இருக்குட்டி. ஆமாட்டி, நானும் அதான் புக்கு ஒன்றும் கொண்டு வரல, வெறும் பேகு தான் கொண்டு வந்தேன். ஸ்நாக்ஸு லஞ்சும் கொண்டு வந்தேன், பொங்கலுக்குள்ள சாதனமும் கொண்டு வந்தேன். கிளாஸில் எடுத்துருவாங்களோ பயமாக இருக்கேட்டி. மாப்பிள்ளை என்ன கரும்பெல்லாம் சாப்பிடலாம். மத்தியானத்துக்கு மேலே ஒரு பொங்கல் இருக்குமோ? மத்தியானத்துக்கு மேலே இந்த போர் அடிக்கும் மேலே. காலையிலே இருந்தாலும் அவ்வளோ கிளாஸும் கட் ஆகும், நமக்கு ஜாலியாக இருக்கும். டீச்சர் பார்க்காங்களே, அங்கே திரும்பல. ஸ்டூடெண்ட் கீப் சைலன்ஸ். 10:30க்கு ஃபர்ஸ்ட் பெல் அடிப்பாங்க. நீங்கள்லாம் வரிசையாக நீங்கள் என்ன பொங்கலுக்குலாம் கொண்டு வந்திருப்பீங்களா, திங்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரிசையாக சத்தம் காணிக்காமல் எல்லோரும் போய் கிரவுண்டில் நிற்கணும். ஓகேவா? சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து எல்லோரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். சரிங்களா பிள்ளைங்களா? சரிங்க டீச்சர். ஹே ஜாலி. நானும் இப்போ பாடம் எடுப்பவங்களாம் பயந்துட்டேன். நல்ல வேலை, நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துட்டு இப்போ கிளம்பிட வேண்டியதுதான். ஜாலியில் பொங்கலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் பார்க்குறேன். இல்லை, எப்போ பெல்லடிக்கு வெளியே ஓடலான்னு இருந்தால் இவங்க வேற பொங்கல் செங்கல்னு போட்டு கடுப்பாத்திட்டு இருக்காங்களே. சொல்லுங்கள் குழந்தைங்களா, இன்னைக்கு நீ சொல்லு பொங்கலை பற்றி. பொங்கல் யாருக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து சொல்லுங்கம்மா. பொங்கல் தமிழர்களால் கொண்டாடப்படுவது பொங்கல் பண்டிகை ஆகும். உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாள். பொங்கலில் 3 வகைப்படும். அவை முதல் உழவர் பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். வெரி குட் வெரி குட். எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கா நிகிதாக்கு? வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க, ஒன் பை வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கம்மா, நான் அடிக்கவோ உங்களை திட்டவோ போகிறதில்ல. தேங்க்யூ டீச்சர். அப்பாடா, பெல் அடிச்சிட்டுப்பா, நல்ல வேலை. சரி ஸ்டூடெண்ட்ஸ், போங்க எல்லாரும் கிரவுண்டு போங்க, எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போங்க. நம்ம ஒன் மோர் ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். தேங்க்யூ டீச்சர். ஹாப்பி பொங்கல் டீச்சர். நிக்கி, நம்ம ஸ்கூல்ல நான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு அழகா கோலமா விட்டுருக்கு பத்தியா? அழகா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்க நம்ம பத்தியா? ஆமாடி, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. கோலம் யார் விட்டாங்க? இந்த ராஜி டீச்சர் தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் நீங்க நோட்ல கோலம் விட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கரும்பு நீயா கொண்டு வந்த மதன்? ஆமா, நான் தான் கரும்பு கொண்டு வந்தேன். எங்கள் அப்பாட்ட ஒரு 11 நிமிடம் கொண்டு வர சொன்னேன். எனக்கு இப்படி முழுசாக தூக்கிட்டு வர முடியாதுல்ல, கட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். கட் பண்ணி வச்சா நல்லாவே இருக்காது, இந்த இலையோடி வச்சா தான் அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அதான் எங்கள் அப்பாட்ட 11 நிமிடம் கொண்டு வர சொன்னால், எங்கள் அப்பா இப்படி தான் இப்போ தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் பைக்கில் வச்சு கொண்டு வந்து தந்துட்டு போகிறாங்க. அதான் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஆமாம், கோலம்லாம் நேற்று சாயங்காலமே விட்டாங்க. கோலம் அந்த டீச்சர் தான் விட்டாங்க. கலர்லாம் எல்லா டீச்சரும் சேர்ந்து தான் கலர் கொடுத்தாங்க. சரி, பொங்கலுக்கு நீங்களும் போய் ரெடி பண்ணுங்க. இங்கேருந்து வாயை பார்த்துக்கிட்டே நிற்கிங்க, போங்க. ஐயே டீச்சர், இல்லை ஹாப்பி பொங்கலும் எழுதாமல் விட்டுட்டாங்க போல இருக்க. சரி, நம்ம எழுதி பார்ப்போம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச எழுதி வச்சாச்சு. நல்லா தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே வாங்கம்மா, இங்கே நில்லுங்க. சார் இங்கே வாங்க சார், ஓரமாக போய் நிற்கிங்க. பொங்கல் எல்லாத்துக்கும் தானே சார், இங்கே வாங்க. பொங்கலுங்கிறது உங்களுக்கு தானே மேடம், லேடிஸ்க்கெலாம் நீங்களே விடுங்க. நான் வரல மேடம், நான் இங்கே நிற்கிறேன். வாங்க சார், பொங்கல் விடலாம் ஆம்பளை பொம்பளை என்ன இருக்குது, வாங்க. அதுவும் சமத்துவ பொங்கல் வேறு நம்ம வைக்கிறோம். வாங்க சார், வாங்க சார், வாங்க. சொன்னால் கேட்கவும் மாட்டீங்க. அந்த வரேன். ஆமாம் பிள்ளைங்களா, உங்களை வீட்டிலேருந்து எல்லாம் அரிசி சர்க்கரை எல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தல, கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் டீச்சர், கொண்டு வந்திருக்கோம். ஐயோ, நம்ம வச்சிருந்த சர்க்கரையெல்லாம் சாப்பிட்டுட்டோமே. டீச்சர், அந்த சர்க்கரை அங்கே இருந்தால் நான் எடுத்துட்டு வந்தேன்னா அது உருண்டு கீழே விழுந்துட்டு டீச்சர், அதான் கீழே விழுந்துட்டுன்னு எடுக்கல. நீ நல்ல வேலை, நீ விழாம இருந்திய. சரி சரி சரி, இங்கே கொஞ்சம் இருக்குது, அதை போட்டு வைக்கலாம். டேய், பொய் தானே சொல்லுத, சர்க்கரை விழுந்துட்டுன்னு. நீ தின்னுருப்பல, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? டீச்சர், ஒரே புகையா ஒரு டீச்சர், கண்ணாடி வர போட்டிருக்கேனா, கண்ணன் தண்ணியாக வருது, கொஞ்சம் நான் தள்ளி நிற்கணுமா டீச்சர்?
சரிங்க டீச்சர், நாங்கள் விடுறோம். டீச்சர் பொங்கல் பொங்க போகுது, எல்லாரும் கொலை விடுங்க. பிள்ளைங்களா உங்களுக்குலாம் கொலை விட தெரியுமா? கொலை விடுங்க, இல்லட்டா பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. அண்ணா, இவ்வளோ சீக்கிரம் பொங்கல் முடிஞ்சிட்டு கிளாஸ்ல கொண்டு நிறுத்திடுவாங்களோ? இல்லை, இனி பொங்கல்லாம் நமக்கு தருவாங்கல்லடி, அதிலே நேரம் போயிடும். சரி, உங்களுக்கு பொங்கலை பற்றி நான் சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பிள்ளைங்களா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை தெரியாமலும் இருந்திருக்கும். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சரிங்களா. பொங்கல் வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு படைப்பாங்க. 3 பொங்கல் வைப்பாங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் போகி அப்புறம் பொங்கல், அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல், அடுத்தது சிறுவீட்டு பொங்கல், அதாவது காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. போகி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்கிற மாதிரி பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு எரிப்பாங்க. அதோட நம்ம வேண்டாத எண்ணங்களை அதில் போட்டு எரிக்கணும். அதுதான் போகி பண்டிகை. பொங்கல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீட்டில் வந்து யூஸ்வலாக பண்ணுறது. செகண்ட் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து மாடுகளுக்காக அன்னைக்கு குளிப்பாட்டி அவங்கள பெயிண்ட் பண்ணி அவங்களுக்காக பண்ணுறது தான் மாட்டுப்பொங்கல். அப்புறம் காணும் பொங்கல்னு சொல்கிறது வந்து நாங்கள்லாம் சின்ன வயசில் பொங்கல் வச்சுருக்கோம். சின்ன சின்ன பிள்ளைங்களாக சேர்ந்து 10 ரூபா 5 ரூபா போட்டு சேர்த்து அரிசி வாங்கி இந்த கோலப்பொடி வச்சு வீடு மாதிரி கட்டி அதில் பொங்கல் பண்ணுவோம். அதான் காணும் பொங்கல். சரிங்களா பிள்ளைங்களா? இதுதான் பொங்கலோட டீட்டெயில்ஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன்.